गोपाल सूरीन्द्र तनूजरत्नम तत्प्राप्त वेदांत युगार्थ बोधम श्री श्रीनिवास गुरुम आश्रयामः वरददेशिक कृपापात्रम वरवर मुनिकुलोद्भवम आचार्य हृदय प्रवीरम वंदे संपत्कुमार गुरुम श्रीशैलेश दयापात्रम दीभक्त्यादि गुणार्णवम यतीन्द्र प्रवरम वंदे रम्यजा मातरम मुनिम सौम्यजा मातृ योगीन्द्र पातरेकामयं सदा तदायत्तात्म सत्तादिम रामानुजम मुनिम भजे। श्रीयப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையை முன்னிட்டுக் கொண்டு ஆழ்வார்கள் ஆச்சாரிய அனுகிரகத்தோடே ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி உண்டான ஸ்ரீ வானமாமலை ராமானுஜஜீயர் சுவாமியினுடைய திவ்யமான பிரபந்தம் திருப்பாவை சுவாபதேசார்த்தம். அந்த சுவாமியினுடைய வைபவத்தை போன உபன்யாசத்துல அனுபவித்தோம். இப்ப இந்த திருப்பாவைக்கு அமைந்த முக்கியமான தனியன், என்னைக்குமே தனியனை சொல்லணும், தனியனை சொல்லித்தான் மேற்கொண்டு பிரபந்தத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அற்புதமான அந்த தனியன், அந்த தனியனுக்கும் இந்த திவ்ய தேசத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்ரீ வானமாமலை திவ்ய தேசம், அதுக்கு 5ஆம் பத்திலே 7ஆம் பதிமாக நம்மாழ்வார் அருளி செய்துள்ளார். நோற்ற நோன்பிலேன் பதிகம்னு அதுக்கு பேரு. நோற்ற நோன்பு இலேன்கிறார். நான் எந்த உபாயத்தையும் பற்றல, நான் உபாயாந்திரங்கள் எதையும் பற்றவில்லை, உபாயமாக அந்த தெய்வநாயகனே பற்ற போகிறேன்னு சொல்லி சரணம் புகுகிறார் வானமாமலை எம்பெருமான் மீது. அப்பேற்பட்ட அந்த திவ்ய கஷேத்திரத்துக்கும் இந்த தனியனுக்கும் என்ன சம்பந்தம்? திருப்பாவைக்கு நீலாதுங்க ஸ்தனகரி தடி சுத்தம்னு தனியன் சாதித்தது ஸ்ரீ பராசர பட்டர். அந்த தனியனுக்கும் இந்த வானமாமலை திவ்ய தேசத்துக்கும் என்ன தொடர்பு? அத ஒரு மாதிரி இது ஒரு சுவாபதேசமாக அனுபவிக்கலாம். நீலாதுங்க ஸ்தனகரி தடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் சுதிசர சித்த மத்யா பயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜினகிதம் யாபலாத் கிருத்திய புங்கே ஓதா தஸ்யை நமகிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. இது தனியன் சேவிக்கிறோம். இந்த நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நப்பெண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா அப்படின்னு ஆரம்பமே அந்த எம்பெருமான ஆரம்பிக்கும் பொழுது அந்த நீலாதேவியினுடைய நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் அப்படி ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். ஆக இந்த நீலாதேவி எழுந்தருள் இருக்கும் திருத்தலம் என்ன? உறையூர் நாச்சியார். அந்த உறையூர் நாச்சியாரையே முதலாக பற்றுகிறார் ஸ்ரீ பராசர பட்டர். ஆக நீலாதேவிக்கு உண்டான கஷேத்திரம் அந்த உறையூர் நாச்சியார் தான் நீலாதேவியாக கொண்டுள்ளார். அப்ப ஸ்ரீதேவிக்கு அமைந்த திருத்தலம் என்ன? திருநறையூர் நாச்சியார், அவள் ஸ்ரீதேவி நாச்சியார். அப்போ பூமி பிராட்டி என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், அந்த கோரி நாச்சியார் தான் பூமி பிராட்டியாக வந்திருக்காள். ஆக இந்த 3 திவ்ய தேசங்கள், அதுல ஸ்ரீதேவி திருநறையூர், பூமி தேவி ஸ்ரீவில்லிபுத்தூர், நீலாதேவி உறையூர் நாச்சியார். இப்படி ஸ்ரீ பூதேவி நீலாதேவிகளோட எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். இந்த 3 தரத்திலையுமே பிராட்டிகளுக்குத்தான் ஏத்தம். பிராட்டி அமுது செய்தத்தான் எம்பெருமான் அமுது செய்வார். ஆக அப்பேற்பட்ட அந்த திவிதேசம், அதுல நீலாதுங்க ஸ்தனகரி தடி சூக்தம் நப்பெண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பான்னு ஆண்டாள் சாதித்தார் போலே ஸ்ரீ பராசர பட்டரும் நீலாதேவியை வைத்துக் கொண்டு துவங்குகிறார். அந்த நீலாதேவியுடைய அம்சமாக வந்து அவதரித்தவள் தான் நப்பிண்ணை பிராட்டி. அந்த நப்பிண்ணை பிராட்டிக்காக எம்பெருமான் என்ன செய்தான்? எருதேல் அடர்த்தான். 7 எருதுகளை ஒன்றாக சேர்த்து ஒரே சமயத்துல அந்த 7 எருதுகளையும் 2 கைகளை விரித்து கொண்டு அப்படியே அந்த 7 எருதுகளையும் சேர்த்து அதனை அடக்கி அதனை அழித்து விட்டான். அது நப்பெண்ணை பிராட்டிக்காக செய்தான். இதை எங்க அனுபவிச்சார் ஆழ்வார்? 5ஆம் பத்து 7ஆம் திருமுறையில 9வது பாசனத்தை அனுபவிக்கிறார். புள்ளின் வாய் பிளந்தாய் மருதிடை போயினாய் எருது அடர்த்த என் கள்ள மாயவனே கருமாணிக்க சுடரே அப்படின்னு சொல்றார். ஆக 7 எருதுகளை 7 எருது அடுத்த பெருமை அந்த கண்ணன் எம்பெருமானுக்கு உண்டு. அப்ப கோவை வாயால் பொருட்டு ஏற்றி நிறுத்தம் இருத்தான் அந்த எம்பெருமான் தான் அந்த
கோவை வாயால் பொருட்டு செக்கசவேன்னு வாய உள்ளவனாம். அதுக்கு 3 வியாக்கியானம் காட்டுறார் நப்பிண்ணை பிராட்டியை சொல்றப்போ. அப்பேற்பட்ட அந்த பெரிய போட்டி ஜல்லிக்கட்டு மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்கிறது. இந்த 7 இதுகளை திறந்து விட்டுட்டா எல்லா ஆக்ரோஷத்தோட அந்த ரிஷபங்கள், அந்த 7 ரிஷபங்களும் ஆக்ரோஷத்தோட வருது. எல்லோரும் பயந்து போனார்கள். பலராமன் குதிச்சுட்டானா, இது நடக்க போறேன் அப்படின்னு பார்த்தா நப்பிண்ணை பிராட்டி, ஐயோ எங்க தோப்பனார் இந்த 7 ரிஷபத்தையும் சுருக்கமா வச்சாரே, ஒருவேளை இந்த பலராமன் அடைக்கிறவனோ அவன் வந்துட்டானேன்னு சொல்லி லேசா உதட்ட கடிச்சாலாம். உதட்ட அப்படியே சிவந்து போச்சு. அதுக்காக கோவை வாயால் அப்படின்னு சாதிக்கிறார். இல்ல அப்புறம் பார்த்தா கண்ணன் குதிச்சுட்டான். பலராமன் குதிச்சு வரும்போதே அவனுக்கு முன்பாக கண்ணனும் குதித்தான். பார்த்தான் பலராமன், சரி இது தம்பிக்கு உண்டான ஜல்லிக்கட்டு, தம்பி விருப்பப்படி நடக்கட்டும்னு சொல்லி அவன் விலகி கொண்டான். கண்ணன் வந்த உடனே அவனுக்கு ரொம்ப பரமானந்தமா போச்சு. அப்படி வெக்கப்பட்டா திரும்ப அந்த உதடு செவந்து போச்சு. அப்புறம் கண்ணன் அடர்த்தான் அந்த 7 எருதுகளையும். ரொம்ப ஆனந்தம். அந்த ஆனந்தத்துல திரும்ப உதட்டை கடித்தால் அப்போ உதடு செவந்து போச்சு. இப்படி கோவை வாயால் பொருட்டு அந்த நப்பிண்ணை பிராட்டி பொருட்டு அந்த 7 எருதுகளையும் அடக்கி கொள்றான் அந்த கண்ணபிரான். அதை இந்த பாசுரத்துல நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். ஆக நீலாதுங்க ஸ்தனகரி தரி சுத்தம் நப்பிண்ணை பிராட்டி கொங்கை மேலே வைத்து கிடந்தான் கண்ணன். அந்த கண்ணன் இங்க வானமாமலை கஷேத்திரத்துல தெய்வநாயகனா இருக்கான். கள்ள மாயவனே கருமாணிக்கு சொல்றேன்னு சாதிக்கிறார். எனக்கு அருளாய், அந்த 7 ரிஷபங்களை அடக்கினாயே எனக்கும் அருளாய் என்று பிரார்த்திக்கிறார் இந்த 9வது பாசனத்துல. அடுத்த சப்தம் என்ன? உத்போத்தியம் கிருஷ்ணம். ஏ கிருஷ்ணா, நீ சீக்கிரம் துயிலணும்பா, உன்னை பிரார்த்திக்கிறோம். அந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப இஷ்டமா. அப்பேற்பட்ட கண்ணனை எழுப்பி நாமளும் அந்த கண்ணனோடு சேர்ந்து கலந்து பரிமாறணும். அத இந்த 5ஆம் பத்து 7ஆம் திருமொழி 6வது பாசுரத்துல ஆழ்வாரும் கூப்பிடுறார். ஏனமாய் நிலங்கின்ற என் அப்பனே கண்ணா என்றும் என்னை ஆளுடை. கண்ணா அந்த பதத்தை அப்படியே போட்டிருக்கார். உத்போத்தியம் கிருஷ்ணன் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே கண்ணா என்றும் என்னை ஆளுடை வானநாயகனே மணிமாணிக்க சுடரேன்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கு அடுத்த பதம் பாரார்த்தியம் ஸ்வம். என்னுடைய பாரதந்திரியத்தை நீ ஏத்துக்கணும், எனக்கு அந்த கைங்கரியத்தை கொடுக்கணும், அடியேன் அகற்றி விடாதே. அது அற்புதமா 7வது பாசனத்துல நம்மாழ்வார் இதே பதியத்துல காட்டுறார். அந்தமிழ் புகழாய் அடியேனை அகற்றேனே. அந்தமிழ் புகழாய், நீ ரொம்ப சேஷியா இருக்க, நீ 30 கோடி தேவர்களுக்கும் தலைவனா இருக்க, பிரம்மருத்ர இந்திராதிகள் தொடங்கி அனைவரைக்கும் தலைவனாய் இருக்கிறாயே, அடியேனே நீ அந்த பாரதந்திரியத்தை செலுத்துக்கணும். என்னுடைய பாரதந்திரியம், நான் சுதந்திரன் அல்ல, நீ சுதந்திரன், அடியேன் பரதந்திரன். அதத்தான் அந்தமிழ் புகழாய் அடியேனை அகற்றேன்னு காட்டுறார். ஸ்ருதி சத சிரசித்தம். ஆக ஸ்ருதி சத சிரசித்தமா இருக்கு, வேதாந்த சித்தமா இருக்கு. அதான் வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு சொல்றோம். ஆக வேதாந்த சித்தமா இருக்கக்கூடியது. அப்போ வேதாந்திகள் சொல்லக்கூடிய அந்த நான்மறைகள் வல்லார் அவர்கள் எல்லாமே இந்த திருப்பாவையை போற்றுகிறார்கள். அவர் எப்பேற்பட்ட பரம வேதாந்தியா இருக்கட்டும், நன்னா வேதாத்தியனம் பண்ணவா இருக்கட்டும், எந்த ஸ்ரீ வைஷ்ணவாக இருக்கட்டும், அவ எஜுர்வேத கணபாடியா இருக்கட்டும், ரிக்வேத கணபாடியா இருக்கட்டும், இல்லது சாமவேதத்துல ஊகம் ரகசியம் வரைக்கும் கற்றறிந்தவாளா இருக்கட்டும், எந்த சாகையை சேர்ந்தவா இருந்தாலும் இந்த திருப்பாவையை சொல்லித்தான் சங்கல்பத்தை ஆரம்பிக்கிறோம். சுக்லாம்பரதரம் எல்லாம் முதல்ல ஆச்சமனம் பண்ணிட்டு, பிராணாயாமம் பண்ணிட்டு, சுக்லாம்பரதரம் சொல்லிட்டு, அப்புறம் அப்படியே வருகின்ற காலத்துல அஸ்ய ஸ்ரீ பகவதா சொல்லிட்டு ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதான்னு சொல்றோம். அப்ப ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. ஆக எல்லா ஸ்ருதிசர சித்தமா இருக்கு, ஸ்ருதிசத சிர சித்தமா இருக்கு. அப்பேற்பட்ட இந்த திருப்பாவையில வரக்கூடிய அந்த 3 கோவிந்தா அதை எடுத்துத்தான் ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதா. ஆக சங்கல்பிக்கும் பொழுதே 3 கோவிந்தா சொல்றோம். இது 3மே திருப்பாவையிலிருந்து எடுத்ததுதான்.
கூடாரை வெள்ளும் சீர் கோவிந்தா, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, இற்றை பறை கொள்வான் கோவிந்தா. ஆக இந்த வேத வேதாந்திகள் எல்லாம், இந்த நான்மறைகள் வல்லார்கள் எல்லாம் அந்த திருப்பாவையே முன்னிட்டு கொண்டு சங்கல்பத்தை தொடங்குகிறார்கள். அந்த அற்புதமான தெல்லியார் திருநான் மறைகள் வல்லார் மனிதன் சீரிவர மங்கையில் இருந்தாய், அற்புதமான பாசுரம். இப்படி அந்த வேத வேதாந்த நல்ல கற்று வந்தவர்கள் எல்லாம் வேத வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு சொல்றோம். ஆக அந்த வேத வல்லார்கள் எல்லாம் வசிக்கின்ற இந்த திவ்ய திருத்தலமாக வானமாமலை விளங்குகிறது. சுதிசத சிர சித்தமா இருக்கு. அத்தியாபயந்தி அப்பேற்பட்ட அந்த திருப்பாவை இருக்கு, அதுல சொல்லப்பட்ட விசேஷார்த்தம் இருக்கு. அந்த அத்தியாபயந்திங்கிற அர்த்தத்தை தான் ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்துணிந்தாய் அப்படின்னு காட்டுறார். ஆக எம்பெருமான் திருவடிதான் நமக்கு புகலிடமா இருக்கு. அந்த எம்பெருமான் திருவடியே நமக்கு உபேயமா இருக்கு. அதை இந்த சுதிசத சிர சித்தமா இருக்கு. அதுல வேத வேதாந்தத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்கள் தான் அது. அப்பேற்பட்ட அத்தியாபயந்தி ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். எங்களுக்கெல்லாம் அந்த சரண கொடுத்துட்டியே. ஸ்வோச்சிஷ்டாயாம், ஸ்வ உச்சிஷ்டமான அந்த நருந்தன் துராய், ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம், அப்படி அந்த சூடி கொடுத்த அந்த பூமாலை, அந்த பூமாலையாலே விளங்கிடப்பட்டவனே. ஆக பக்கத்திலேயே இருக்கா வானமாமையில தேவநாயகன் சன்னதிக்கு இடப்பக்கம் கோதா பிராட்டி சன்னதி. ஆக ஸ்ரீவரமங்கை கோதா சமேத அந்த தெய்வநாயகனா இருக்கார். அவருக்கு எப்படி ஸ்வ உச்சிஷ்டாயாம் நாறு பூந்தன் துளாய் முடியாய் தெய்வநாயகனே, இப்படி தினந்தோறும் கோதா பிராட்டி சூடி கலைந்த அந்த புஷ்பத்தை சாத்தி கொண்டிருக்கிறாயே. ஸ்ரஜி நிகழிதம், அதாலே விளங்கிடப்பட்டவனே. அது அப்படியே அந்த பூமாலைய சுத்திண்டு அதுக்கு அந்த மாலைக்கு ஆட்பட்டு இருக்கான். அந்த மாலைக்கு ஆட்பட்டு இருக்கான். அத ஆழ்வார் சொல்றப்போ, திங்கள் சேர் மணிமாட நீரு சீரிவர மங்கல நகருரை மனிதன் சீரிவர மங்கையுள் இருந்த எந்தாய், இப்படி அந்த கோதா பிராட்டி சூடி கொடுத்த மாலையை சூடிக்கொண்டு அந்த திவிதேசத்திலேயே உறைந்து இருக்கிறாயே. யாபலாத்து கிருத்திய புங்கே கோதா, ஆக யாரு வழியே சென்று யாரை வழியே சென்று அனுபவிக்கிறானோ அந்த சூடி கலந்த மாலை கிடைக்காதா? எம்பெருமான் காத்துருப்பன், வடபத்திரசாயி காத்துருப்பானா. எப்போ ஆண்டாள் அந்த சூடி கடந்த மாலை எடுத்து கூடையில வைப்பல், எப்ப பெரியாழ்வார் நமக்கு வந்து சாத்துவர்னு இவனே வலிய சென்று அந்த கோதா பிராட்டியை அனுபவிக்கிறான். அதே போலதான் தெய்வநாயகன் பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கான். ஸ்ரீதேவி பூதேவி இருக்கா பக்கத்துல, ஸ்ரீவரமங்கை தாயார் இருக்கா. அந்த பக்கத்து கோதா தேவி மேல விசேஷமான கடாட்சத்தை அவன் செலுத்துவன். அரவினடை அம்மானே சேற்று தாமரை சென்னலோடு மலர் ஸ்ரீவரமங்கநகர் வீட்டிருந்த எந்தாய், இப்படி அந்த திருத்தாயாராகட்டும் கோதா பிராட்டி ஆகட்டும் இப்படி வலிய சென்று பிரபத்தவ்யன்னா சரண்யன். அது யாரு? எம்பெருமான் ஸ்ரீராமாயணன், ஸ்ரீமன் நாராயணன். அந்த திருநாம சங்கீர்த்தனமே பிரபன்னனுக்கு காலக்ஷேபமாகையாலே நல்ல பொழுதுபோக்காக அமைந்துள்ளது. க்ஷேபம் போக்குதல், காலக்ஷேபம் காலத்தை போக்குதல். அப்படி அந்த காலக்ஷேபம் கூட நல்ல பொழுதுபோக்கா இருக்கணும். இத்தாலே காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள். ஆக திருமந்திரார்த்தத்தை கொண்டுதான் காலக்ஷேபத்தை போக்கணும்னு நமக்கு ஸ்ரீ மனோகராவணிகள் காண்பிச்சு கொடுத்திருக்காரு வியாக்கியானத்துல. அப்பேற்பட்ட காலக்ஷேபம். அப்ப பிரபலனுக்கு முதல் நிஷ்டை என்ன? அவன் முதல்ல சரணாகதனா இருக்கணும். எம்பெருமான சரணாகதனுக்கு சரணாகதிக்கு உகந்ததான அந்த திருநாம வைபவத்தை பேசணும். இது முதல் 5 பாட்டு. அடுத்த 10 பாட்டுல அந்த பிரபத்தவ்யன் அப்படின்னா சரண்யன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அந்த திருநாம சங்கீர்த்தனமே பிரபன்னனுக்கு காலக்ஷேபமா இருக்கு.
அந்த சங்கீர்த்தனத்துக்கு தகுதி பெற்ற அதிகாரிகள் அந்த அடுத்த 10 பாட்டால முதல் 5 பாட்டு அவதாரியே நாம சங்கீர்த்தனத்தோட பெருமையை சொல்லிட்டா. அடுத்த 10 பாசுரத்துல இந்த திருநாம சங்கீர்த்தனமே பொழுதுபோக்காக இருக்கு. நல்ல பொழுதுபோக்குகள் அதுதான். நாம சங்கீர்த்தனம் தான் இந்த கலியுகத்துக்கு எடுத்தது. இங்க தியானம் பண்ண முடியாது, மனசு ஏகமா இருக்கணும். இங்க மனசு ஏகமா இல்ல, மனசு ரொம்ப அலைபாயிருது இந்த கலியுகத்துல. இது தியானத்துக்கு உறுப்பான யுகம் அல்ல. அப்புறம் யஜ்யம் வந்தனும். அந்த யஜ்யம் வந்தனும்னா அதுக்கு ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஆத்ம சுத்தியும் வேணும், தேக சுத்தியும் வேணும். அந்த யஜ்யம் பண்றதுக்கு உண்டான விரதங்கள்லாம் கடைபிடிக்கணும். அந்த அனுஷ்டானம் இங்க ரொம்ப சிரமம். இல்லைன்னா அர்ச்சனை பண்ணணும், எம்பெருமான அர்ச்சித்து கொண்டே இருக்கணும். அப்படி அர்ச்சனை பண்ணணும்னா கூட அந்த எம்பெருமான் மேலே ஒரு முகமா இருக்கணும் மனசு. அதற்கு இங்க வழி இல்லை. மனசு என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், புத்தி எங்க வேணா போட்டும், கை மட்டும் தாளம் போட்டு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சொன்னா போறோம். ஆக தியாயன் கிருதே, அந்த கிருதயுகத்துல அந்த சத்தியயுகத்துல யாரும் பொய் பேச மாட்டார்கள். அவர்கள் திருவாக்குல பொய் வராது. அதற்காக அவர்கள் தியானத்திலே ஒருமுகப்பட்டிருந்தார்கள். யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம், அந்த திரேதா யுகத்துல நிறைய யாகம் பண்ணா, தியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு மனசு ஒருமுகப்படல. ஆனா தேக சுத்தியோட ஆத்ம சுத்தியோட இருந்து யாக யஜ்யங்களை பண்ணினார்கள். சக்கரவர்த்தி திருமகன் கூட நிறைய யஜ்யங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவ யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சையன்னு, அந்த துவாபர யுகத்துல தியானம் பண்ணக்கூடிய சக்தியும் இல்ல, வேள்வி பண்ணக்கூடிய முறைமையும் இல்ல. ஆனா அர்ச்சனை பண்றோம், எம்பெருமான விடாம எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி அர்ச்சனை பண்றோம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணா அது தாபர யுகத்துல. எதாப்னோதி ததாப்னோதி. இப்ப நேர கலவு சங்கீர்த்திய கேசவம்னு சொல்லணும். தியாயன் கிருதே, தியானம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம், யஜ்யம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. துவாபரே அர்ச்சையன்னு, விடாம எம்பெருமான வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா அடுத்தாப்புல கலவு சங்கீர்த்திய கேசவம். இந்த கலியுகத்துல கேசவனுடைய திருநாமங்களை நாம சங்கீர்த்தனம் பண்ணா போறோம் அப்படி கூட சொல்லல. எதாப்னோதி ததாப்னோதி. எப்ப முடியுமோ, எவ்வளவு முடியுமோ அந்த அவகாசத்தை பொறுத்து, அந்த நேரத்தை பொறுத்து உங்களால முடிந்த அளவுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணா போறோம். முடிந்த அளவுக்கு தியானம் பண்ணலாம், தியானம் பண்ணா போறோம்னு சொல்லல கலியுகத்துல. முடிந்த அளவுக்கு வேள்வி செய்தால் போதும் சொல்லல, முடிந்த அளவுக்கு அர்ச்சனை பண்ணா போறோம்னு சொல்லல. அந்த 3 யுகத்துக்கும் அப்படியே நேர சொல்லிட்டா. கலியுகத்துக்கு சொல்லும் போதுதான் எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம். ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த கலியுகத்துல யாருக்கும் எந்த நேரமும் இருக்காது. ஏன்னா அறிவியெல்லாம் வளர்ச்சி பெற்ற இந்த கலியுகம். இங்க ஆத்ம சிந்தனையோ பரமாத்ம சிந்தனையோ 24 மணி நேரத்துல 24 நிமிஷம் கிடைச்சாலே பெரிய விஷயங்கிறது இந்த ஸ்லோகத்துல வியாசருக்கு தெரியும். இது ஒரு புராண ஸ்லோகம். எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம். ஆக தியானம் பண்றது வசதி, அதனால கிருதயுகம் பெருசா. வேள்வி யாக யஜ்ஞிகள் பண்றது வசதி. எம்பெருமான யஜ்ய சொரூபியா இருக்கான். அந்த விஷ்ணு பகவான் தான் யஜ்ய சொரூபியா இருக்கான், அது வசதி. அப்புறம் எம்பெருமான பூஷித்தல், வழிபடுதல், அர்ச்சனை பண்ணுதல், ரொம்ப திருவாராதனத்தை சிறப்பிச்சு செய்தல், அது தாபர யுகத்துல. அதனால அது வசதியா. கலியுகத்துல எதாப்னோதி ததாப்னோதின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சுலபமா ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் நாம சங்கீர்த்தனம், ஒரு பஜனை. மார்கழி மாசம் பஜனை பண்றோம். இப்ப அந்த பஜனைகள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. முன்னால அப்படி இல்லை. தெருவா போவா, வீதியா போவா. அங்க ஒரு சிவன் கோயில் இருந்தா அங்க பஜனை, அங்க ஒரு அம்பாள் இருந்தா அங்க ஒரு பஜனை, அங்க ஒரு பெருமாள் கோயில் இருந்தா அங்க ஒரு பஜனை. அந்த பக்கம் உள்ளவா பெருமாள் கோயிலுக்கும் வருவா. பெருமாள் கோயில் உள்ளவான்னு மட்டும்தான் அந்த வீதியோட சரி. மிச்சம் 2 பஜனை பண்றவா எல்லா வீதியும் சுத்துவா. இப்ப அந்த பஜனை எல்லாம் குறைஞ்சு போச்சு. எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம். அதனால இந்த கலியுகம் தாழ்ந்ததான்னு இல்ல, இந்த கலியுகம் தான் பெருசு அப்படி வியாக்கியானம் பண்ணா நம்ம பூர்வாச்சாரியர்கள். மனசை ஒருமுகப்படுத்தி சத்தியுகமா இருக்கக்கூடிய அந்த யுகத்துல தியானம் பண்ண பலனை தேக சுத்தியோட ஆத்ம சுத்தியோட ஆச்சார அனுஷ்டானங்களோட
அந்த பிரம்மச்சரிய விரதம் இருந்து அந்த வர்ணாசிரமத்தை காப்பாத்தின்னு வந்த அந்த திரேதாயுகத்துல பண்ணக்கூடிய வேள்விகளை காட்டிலும் துவாபர யுகத்துல எம்பெருமானை அர்ச்சனை செய்து வழிபட்டு பூசித்தது காட்டிலும் இந்த கலியுகத்துல அந்த நாமாவை ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த 2 அடியை சொல்லியாச்சுன்னா போறோம். அங்க கிருதயுகத்துல தியானம் பண்ண பலன், திரேதாயுகத்துல வேள்வி செய்த பலன், துவாபர யுகத்துல அர்ச்சனை பண்ண பலன், இது 3 சேர்ந்து இங்க சுலபமா கிடைச்சிடும். ஆக அங்க கோடி பந்தனம் கிருதயுகத்துல, திரேதாயுகத்துல 10 லட்சம் பந்தனம், துவாபர யுகத்துல லட்சம் பந்தனம், கலியுகத்துல 1 ரூபாய் கொடுத்தா போரும் தானம். இது கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு சமமா. அதனால இந்த கலியுகம் இருக்கே இது ரொம்ப உசந்தது, கலி சாதுகு அப்படின்னு வியாசரும் காட்டி கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட இந்த கலியுகத்துல அந்த நாம சங்கீர்த்தனம், இந்த திருநாம சங்கீர்த்தனம் யாருடையதுன்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனோடது. எல்லா நாமத்தையும் சங்கீர்த்தனம் பண்ண சொல்லல. யார நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், யார ஸ்தோத்திரம் பண்ணணும், யார வாயினால் பாடணும், யார மனசனால் சந்திக்கணும், இந்த பூமி பிராட்டி எங்க சொல்லியிருக்கா? வராக நாயனார் சொல்லியிருக்காரு பூமி பிராட்டிக்கு. அம்மா எனக்கு பிடிச்சது 2 விஷயம்மா, என்னன்னு கேட்டா பூமி பிராட்டி, நீங்க சொல்லுங்க நான் அவளை செய்ய சொல்லுவேன், சொல்லுங்க அப்படின்னா எனக்கு புஷ்பமாலை கட்டி போடணும். அப்ப புஷ்பத்தை பறிச்சுட்டு நார்ல கோர்த்து அப்படி பாசுரங்களை சொல்லி, ஸ்தோத்திரங்களை சொல்லி, அருளிச்செயல்களை சொல்லி, ஆழ்வாராச்சாரியர் தனியில சொல்லி, சுவாச்சாரியன் தனியில சொல்லி, இப்படி அந்த கட்டப்பட்ட அந்த புஷ்பமாலை வெறுமன புஷ்பமாலை கட்டுறதில்லை, பேசாம இருந்துண்டு இந்த புஷ்பமாலை கட்டும் பொழுதே அந்த மனசு இருக்கே அது அப்படியே எம்பெருமான ஸ்துதி பத்தனம். அப்படி எனக்கு கட்டப்பட்ட அந்த புஷ்பமாலையை சாத்தனா அவனுக்கு எந்த குறையும் வராது. இது 1 போரும் கலியுகத்துல. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, என்ன பாடணுமா? எனக்கு 2 தான். ஒண்ணு பூமாலை, இன்னொன்னு பாமாலை. பார்த்தா பூமி பிராட்டி நீ சொல்லிட்டே இல்லையோ, நேர போறேன் பிறக்க போறேன். வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். பார்த்தா உடனே புறப்பட்டா. எங்க போறேன்னு கேட்டா, இந்த பக்கத்துல மெத்தை இருக்கு, பக்கத்துல தலாணி போட்டு எங்கடே என்னில் இதில் முதற்பாட்டாரே பரிசுத்தராய் பிரத்யாபாசத்தை உடையவர்களுடைய சப்த பிரமாணத்தை முன்னிட்டு சத்வகுண நிஷ்டரை சாத்விக சமாச்சார நிதர்சன பூர்வக பகவன் நாம சங்கீர்த்தனத்திலே அது எங்கனே என்னில் அது எப்படி தெரியுமோ அப்படின்னு கேட்கிறார். இதில் திருக்கோயில் கைங்கரியத்துக்கு போறோம். மார்கழி மாசம் எல்லாரும் மார்கழி மாசம் கார்த்தால சில பேர் 3 மணிக்கு குளிச்சிடுறான், சில பேர் 2 மணிக்கே குளிச்சிடுறான். ஏன்னா 5 மணிக்கு விஸ்வரூபம் சில திருக்கோயில்ல, சில திருக்கோயில்ல 4 மணிக்கு விஸ்வரூபம், 4:30க்கு விஸ்வரூபம், மேற்கொண்டு திருவாராதனம், திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, சேவாகாலம், அப்புறம் தீர்த்தம், பிரசாதம், கோஷ்டி விநியோகம் இருக்கு. அதற்காக சீக்கிரமே எழுந்திருந்து நாம நம்ம அனுஷ்டானத்தை முடிச்சுக்கணும். ஆக அந்த நித்திய அனுஷ்டானம் ரொம்ப விசேஷம். ஆக பிராமே முகூர்த்தே உத்தாய, அந்த பிராம முகூர்த்தத்துக்கு முன்னாலே எந்திக்கிறோம். இந்த மார்கழி மாசம் நித்தியப்படிக்கு பிராமே முகூர்த்தத்துல எந்திச்சிடணும். எந்திச்சு ஹரி ஹரின்னு சொல்லணும். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவ உள்ளத்துல என்ன இருக்கு? ஹரி ஹரி ஹரி. அந்த ஹரி ஹரின்னு சொல்ற அந்த திருநாமத்தை சொல்லக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட அந்த பரிசுத்தராய் திருக்கோயிலுக்கு போறப்போ பரிசுத்தமா போறோம். குளிச்சு நல்ல தூய்மையான வெள்ளை ஆடை வஸ்திரம், மிச்சவால புடவை கட்டிக்கிறோம். அப்படி ஒரு தூய்மை ஆடையோட, உள்ள தூய்மை வேற, உடல் தூய்மையோட சேர்ந்து நாம பரிசுத்தராய் பிரத்யாபாசத்தை உடையவர்களுடைய சப்த பிரமாணத்தை முன்னிட்டு இப்படி சிறந்த கல்வி, நன்னடத்தை உள்ளவர்களுடைய சப்த பிரமாணம், அறிவுரைகளை கேட்டு அந்த விருத்தி இருக்கு. அவர்கள் அந்த விருத்தி ரொம்ப ஞானத்தோட இருக்கணும், அனுஷ்டானத்தோட இருக்கணும். ஞானம் அனுஷ்டானம் நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார்கமல திருமாமகள் குழுனன் தானே வைகுந்தம் தரும்.
அப்பேற்பட்ட அந்த மணவாளனுடைய சிஷ்யராயிடுத்து முன்னடிக்கால்ஜியர் அது அப்படியே அனுஷ்டானத்துல காட்டுறார். அதனால அந்த சிறந்த கல்வியும் நன்னடத்தையும் உள்ள ஆச்சாரிய பெருமக்கள் அப்ப ஞானம் மட்டும் இருந்தா போராது, அனுஷ்டானம் இருக்கணும். நல்ல அனுஷ்டானம் மட்டும் இருந்தா போராது, சிறந்த ஞானமும் இருக்கணும். இது ரெண்டுமே ஒரு நாணயம் போல சேர்ந்துதான் இருக்கணும். இதற்கு ஒரு கதையை உதாரணமாக சொல்லுவார். ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ள 2 பேர் மாட்டின்ட்டா. பொழுது சாஞ்சி போச்சு, இருட்ட தொடங்கிடுத்து. அதுல ஒருத்தனுக்கு பயம் வந்துருத்து. அவனுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத ஒருவன் நடு காட்டுல மாட்டின் இருக்கான். பொழுது சாஞ்சிருத்து. அவனுக்கு பயம் வந்துருத்து. அவனோட இன்னொருத்தனும் இருக்கான். அவனுக்கு கண்ணு தெரியும், ஆனா கால் நடக்க முடியாது. அவன் கால்ல செயல் இழந்தவன், நடக்க முடியாது. இவனை ஊமைன்னு சொல்லுவார்கள், அவனை நொண்டின்னு சொல்லுவார்கள். 2 பேருக்கும் பயம் வந்துருத்து. உடனே அந்த கண்ணு தெரியாதவன் சொன்னானா, எப்பா எனக்கு கண்ணு தெரியாது, ஆனா நான் நடப்பேன். உன்னால நடக்க முடியாது, ஆனா உனக்கு கண்ணு தெரியும். நீ என் மேல ஏறிக்கோ. நீ எப்படி போகணும்னு சொல்லு, நான் நடக்கிறேன். சுலபமா காட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொன்னானா. இதை கேட்ட உடனே பரம சந்தோஷம். அந்த நொண்டியானவன் அந்த கண் தெரியாதவன் அந்த கண் தெரியாதவனோட மேல ஏறிண்டான். பார்வையிழந்தவன், நடக்க முடியாதவன். இவன் நேர வழிய சொன்னான். அந்த கண் தெரியாதவனுக்கு நடக்க முடியும் இல்லையா, அவன் நேர கொண்டு போய் விட்டுட்டான். 2 பேரும் தப்பிச்சு போயிட்டார்கள், காட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். ஆபத்து அவர்களுக்கு நீங்கியது. அதே போலத்தான் இங்க ஞானம்னு சொல்லியாச்சுன்னா, நொண்டி அவனுக்கு வந்து வழி தெரிகிறது, கண்ணு நன்னா தெரியும், ஞானம் உண்டு. ஆனா அவன் நொண்டி, அனுஷ்டானம் கிடையாது. இங்கோத்த இருக்கான், இவன் கண்பாவை இழந்தவன். அவனுக்கு வந்து அனுஷ்டானம் உண்டு, நடப்பன். ஆனா ஞானம் கிடையாது. ஆக இந்த ஞானமும் அனுஷ்டானமும் 2 பேரும் சேர்ந்தா அந்த பெரிய காட்டை விட்டு வெளியே வந்துட்டா. அதே போலத்தான் இந்த சம்சாரத்துல இருந்தாலும் நாம பகவத் விஷயத்துல ஈடுபட்டு அந்த பகவத் விஷயத்தை அனுபவிச்சு பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு இந்த ஞானமும் அனுஷ்டானமும் வேணும். ஆக அங்க அவன் குருடா இருந்தான். ஒரு குருடு ஒரு நொண்டி 2 பேரும் சேர்ந்தார்கள், காட்டை விட்டு வெளியே வந்தார்கள். ஒருவேளை அனுஷ்டானம் மட்டும் இருந்தது, ஞானம் இல்லாட்டா அவன் குருடன், காட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஞானம் மட்டும் இருக்கு, அனுஷ்டானம் இல்லைன்னு சொன்னா அவன் நொண்டி, அவனும் காட்டை விட்டு வெளியே வர முடியாது. இருவருமாக சேர்ந்து எப்படி காட்டை விட்டு வெளியே வந்தார்களோ, இந்த ஞானம் அனுஷ்டானத்தோட சேர்ந்து அந்த பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும், பகவத் கைங்கரியத்தை பண்ணணும். இது பெரியோர்கள் காட்டி கொடுத்த வழி. அதை இந்த இடத்துல காட்டுறார். சிறந்த கல்வியும் நன்னடத்தையும் உள்ளவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு. அப்ப சப்த பிரமாணத்தை முன்னிட்டு வேற ஒன்றும் சப்த பிரமாணம் என்ன, நல்ல உபதேசம், அதை முன்னிட்டு கொண்டு சத்வகுணனிஷ்டரை சாத்விக சமாச்சார நிதர்சன பூர்வக பகவன் நாம சங்கீர்த்தனத்திலே. அப்போ சத்துவகுணமா இருக்கக்கூடியவா, சத்துவம்னு சொல்லியாச்சுன்னா எப்போதுமே அவர்கள் நல்ல குணத்தோடு இருப்பார்கள். நல்ல பேச்சு, நல்ல குணம், நல்ல நடத்தை, அதுக்கு சத்துவகுணம். அந்த சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும். சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும் சொல்றமே அப்படின்னா என்ன, கோபப்படாமை, பொறாமை இல்லாமை, தீய வழி செல்லாமை, இப்படி கெட்ட வழிகளை விட்டு நல்ல மார்க்கத்திலேயே போக்குவதற்கு சத்துவகுணம் அர்த்தம். அப்பேற்பட்டவர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள். அந்த சாத்விகர்கள் சாத்விக சமாச்சார நிதர்சன பூர்வக இப்படி அந்த சத்துவகுணம் உள்ள அந்த சாத்திரிகளானவர்கள் நல்லொழுக்கம் நிறைந்தவர்கள். அவர்கள் எடுத்துக்காட்டும் பகவன் நாம சங்கீர்த்தனத்திலே நம்பிக்கை உடையவராக ஆக்கும்படியை சொல்லுகிறது. எல்லோரும் சொன்னா ஏத்துக்க முடியுமா? ஒரு ஞானம் இருக்கணும், ஒரு அனுஷ்டானம் இருக்கணும், தான் முதல்ல அனுஷ்டிச்சு காட்டணும், அதுக்கப்புறம் பிரத்தியார அனுஷ்டிக்க சொல்லணும், தான் முதல்ல ஞானத்தை சம்பாதிக்கணும்,
அப்புறம் அந்த ஞானத்தை எல்லாருக்கும் தானமா கொடுக்கணும். இப்படி உள்ளவர்கள் தான் சத்துவ நிஷ்டர்கள். அவர்கள் சொன்ன பிரகாரம், அவர்கள் எடுத்துக்காட்டிய பிரகாரம் இந்த பகவன் நாம சங்கீர்த்தனத்திலே சமாஹிதராகும்படி, நம்பிக்கை உடையவர்களாகும்படி சொல்லுகிறது. முதல் பாட்டுக்கு விஷயம் என்ன? நல்ல ஞானம் இருக்கு, அனுஷ்டானம் இருக்கு, அதிகாலை எழுந்திருந்து தீர்த்தமாடி நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி கொண்டு 4 பேருக்கு நல்ல உபதேசங்களை வழங்கி சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் எடுத்துக்காட்டிய இந்த பகவன் நாம சங்கீர்த்தனத்திலே நம்பிக்கையுடையவர்களாக ஆக்கும்படியை சொல்லுகிறது. ஆக அந்த நாம சங்கீர்த்தனமே வசதி. அதை இவ்வாறு செய் என்று செய்யக்கூடியவர்கள் சாத்விகர்கள். அது ரொம்ப முக்கியம். அதை அந்த முதல் பாட்டில் எடுத்து காட்டுறார். இரண்டாம் பாட்டில் பகவத் அபிமத கிரியா கலாபங்களிலே பகவத் போக்கியமான வஸ்துவை விவேகித்து தரிப்பார் படியை காட்டி பகவத் அபிமத கிரியா கலாபங்கள் எம்பெருமான் மேல ரொம்ப அபிமதமா இருக்கக்கூடியவர்கள். எம்பெருமானுக்கு எது உகப்போ அந்த உகப்பை செய்யக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட பெருங்கூட்டத்தினர் 18 நாடன் பெருங்கூட்டம் போலே அப்பேற்பட்ட பெருங்கூட்டம் பகவத் அபிமத கிரியா கலாபங்களாலே பகவத் போக்கியமான வஸ்துவை, பகவானுக்கு எது போக்கியம், பகவானுடைய விருப்பம் என்னவா இருக்கும், அப்படி அதை பகவத் போக்கியமான வஸ்துவை விவேகித்து நன்றாக பகுத்து அறிந்து இப்படி அறிந்தவர்கள் வாழக்கூடிய அந்த வகையை காட்டி சத்துவகுணம் மேலோங்கிய நோன்பு நோற்பவர்கள். ஆக நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடி இப்படி எல்லாம் எதை செய்யணுமோ சாஸ்திர மரியாதை, சாஸ்திரம் எதை செய்யணும் சொல்லியிருக்கோ அதை தவறாம செய்வது, சாஸ்திரம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாதிருத்தல். இப்படி பகவத் போக்கியமான வஸ்துவை விவேகித்து தரிப்பார் படியை காட்டி. ஆக இப்படிப்பட்ட அந்த பகவத் அபிமத கிரியா கலாபங்களாலே எம்பெருமானுக்கு எது விருப்பம், அந்த எம்பெருமானுக்கு உகந்ததை யார் யார் செய்துள்ளார்கள் இதை நன்றாக அறிந்தவர்கள் வாழும் வகையை காட்டி தம் விரோதிகளை நீக்குவதில் சத்துவ பிரதானரை விரோதி நிரசன சமர்த்தனுடைய திருநாம சங்கீர்த்தனத்திலே சமாஹிதராக்கும்படி சொல்லுகிறது. ஆக எம்பெருமானுக்கு எது உகப்போ அதை செய்வது, பகவத் போக்கியமான வஸ்துவை எம்பெருமானுக்கு எது மிக விருப்பமோ அதை பகுத்து அறிந்து அந்த சத்வகுணம் மேலோங்கி இவ்வாறு நோன்பு நோப்பவர்களுடைய விரோதிகளை நீக்குவதில் வல்லவனான எம்பெருமான் சத்துவ பிரதானரை விரோதி நிரசன சமர்த்தனுடைய ஆக எம்பெருமானுக்குத்தான் அந்த விரோதி நிரசன சமர்த்தன்னு பேர். அவன்தான் நம் விரோதிகளை முழுமையாக போக்குகிறான், நீக்குகிறான், அழிக்கிறான். இப்படி எம்பெருமானுக்கு எது விருப்பமோ அதை பகுத்து அறிந்து செய்யக்கூடியவர்களுடைய அந்த நோன்பு நோற்பவர்களுடைய சத்துவகுணம் மேலோங்கி எம்பெருமானுக்கு விருப்பமான அந்த திருநாம சங்கீர்த்தனத்திலே ஈடுபட்டவர்களுடைய விரோதிகளை நீக்குவதில் வல்லவனாக இருக்கிறான். சமர்த்தன்னா ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்திலே நம்பிக்கை உடையவர்களாக ஆக்கப்படுவது இங்கே சொல்லப்படுகிறது. சமாஹிதராகும்படி சொல்கிறது. அவர்களையும் அதற்கு உட்படுத்துகிறார்கள், அவர்களையும் அதற்கு ஆட்படுத்துகிறார்கள். இந்த விஷயத்தை காட்டுறார். முதல்ல நாம சங்கீர்த்தனத்துக்கு வரும் சத்துவகுணத்தோட. அப்புறம் எம்பெருமானுக்கு எது உகப்போ அதை ஒரு பெரும் கூட்டமா இருக்கிறார்கள். அந்த பகவத் அபிமத கிரியா கலாபங்கள்னு சொன்னா எம்பெருமானுடைய பகவானுக்கு உகந்ததை செய்யும் பெரும் கூட்டத்தினர், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எத்தனை பேர் இருக்கா, எல்லாருமே அவர்கள் பகவத் அபிமத கிரியா லாபங்களை தான் செஞ்சுட்டு போனாங்க. எம்பெருமானுக்கு எது இஷ்டமோ அதைத்தான் செய்வார்கள். இதை கூறத்தான் அற்புதமா காமிச்சு கொடுத்திருக்கார் கூறத்தாழ்வான். எது பாவம் எது புண்ணியம் சுவாமின்னு கேட்ட கூறத்தாழ்வான். எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு ஒப்பாக நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் புண்ணியம்.
எம்பெருமான் திருவுள்ளம் நீ எதை செய்தால் நோவுபடுமோ அந்த செயல் எல்லாம் பாவம். ஆக எம்பெருமான் சுகிருதம்தான் உன்னை பாவ புண்ணியங்களுக்கு ஆட்படுத்துகிறது அப்படின்னு ஆழ்வான் தெரிவிப்பாராம். அதே போல இங்க பகவத் அபிமத கிரியா கலாபங்களாலே பகவத் போக்கியமான வஸ்துவை அந்த பகவத் போக்கியமான வஸ்து என்ன, இந்த ஜீவாத்மா இது பண்ணக்கூடிய கர்த்தவியம் என்ன, நாம சங்கீர்த்தனம். இவன் தான் சரணாகதன், அவன் சரண்யன். அந்த சரண்யன் திருவுள்ளம் வகுக்கும்படி அவனை நாம சங்கீர்த்தனம் பண்ண வைக்கணும், அதிலே ஈடுபடுத்துகிறது. அடுத்தாப்புல மூன்றாம் பாட்டில் சங்கீர்த்தனத்துக்கு அடுத்த சத்வோத்தர காலத்தை முன்னிட்டு இந்த நாம சங்கீர்த்தனம் ஈடுபடுவதற்கு உகந்ததான சத்வகுணம் மேலோங்கும் காலம். காலங்காத்தால படின்னு சொல்றோம் எல்லாரையும். காலம்பர ஒரு 4 மணிக்கு இருந்து ஒரு 5-6 உட்கார்ந்தோம்னா ஒரு 5 மணில இருந்து ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி காலை பொழுதுல காலையில 5 மணில இருந்து மத்தியானம் ஒரு 1 மணி வரைக்கும் படிக்கக்கூடிய விஷயங்கள் மறந்து போகாது. அது வந்து உகந்த காலம், அத்தியனத்துக்கு உகந்த காலம். மத்தியானத்துக்கு மேல பிராக்டிகல் வச்சுக்கணும். மத்தியானத்துக்கு மேல வேற ஒரு காரியம் வச்சுக்கணும். சுவாத்தியாயத்தை காத்தாலேயே பண்ணணும். அது ரொம்ப விசேஷம். அதை இங்க காட்டுறேன். மூன்றாம் பாட்டுல என்ன சொல்றா? சங்கீர்த்தனத்துக்கு அடுத்த சத்வ உத்தர காலத்தை முன்னிட்டு கொண்டு இப்படி நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபட போறேன். எம்பெருமான் திருவுள்ள வகுப்புக்காக இந்த சரணாகதனானவன் எம்பெருமானை போற்றி பாட போறோம். இப்படி பாடுவதற்கு பொருத்தமான சத்துவகுணம் மேலோங்கும் காலம் என்ன? இப்படி சத்துவகுணம் நிறைந்த அந்த நல்லோர்கள் மகிழ்ந்து போற்றப்படுவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அவருடைய விரோதிகளை போக்கடிக்கிறான் அந்த எம்பெருமான். அதை பின்னால காட்டுற சங்கீர்த்தனத்துக்கு அடுத்த சத்த உத்தர காலத்தை முன்னிட்டு சத்துக்களாலே குதூகலிக்கப்படும் விஷயரானவர்களை. அந்த சத்துக்கள் யாருன்னா நாம நேர போறோம் திருப்பாய் உபன்யாசம் நீ கேட்கிறோம். இன்னைக்கு எத்தனை உபன்யாசம் எத்தனை ஊர்ல நடந்திருக்கோம். அப்படி நம்பல இந்த திருப்பாவைங்கிற நாம சங்கீர்த்தனத்துக்குள்ள ஈடுபடுத்தக்கூடிய எல்லோருமே சத்துக்கள் தான். சத்துக்களாலே குதூகலிக்கப்படும் விஷயரானவர்களை நாம அந்த விஷயத்துக்கு போறோம். அப்படி போகும் பொழுது எல்லா விரோதிகளையும் போக்கடிக்கும் எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்துக்கு தகுதி உடையவர்களாக்கி சகல விரோதி நிவாகரனுடைய சங்கீர்த்தனத்திலே சங்கதராக்கி சமாகிதராக்கும்படி சொல்லுகிறது. இந்த 3ஆம் பாட்டுக்கு என்ன விஷயம்? நல்ல சத்துவகுணம் மேலோங்கும் காலத்திலே இப்படி நல்லவர்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற அந்த காலத்திலே இப்படி சாதுக்களான சத்துக்களான அந்த பெரியோர்களுடைய கூடி இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு தகுந்த காலம் என்ன? அப்படியே நம்மளை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு நம்மளை தகுதியானவர்கள் ஆக்கி அப்படி நம்பிக்கை உடையவர்கள் ஆகும்படி செய்து நம்முடைய விரோதிகளை எல்லாம் போக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவுள்ள உறப்புக்கு நாம சங்கீர்த்தனம் செய்தல். சகல விரோதி நிவாகரனுடைய சங்கீர்த்தனத்திலே சங்கதராக்கி கூடியிருந்து குதிரச் செய்து சமாஹிதராகும்படி செய்வது விளக்கப்படுகிறது. ஆக முதல் பாட்டுல நாம சங்கீர்த்தனத்தோட பெருமை. இரண்டாவது பாசுரத்துல அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ண வந்தவர்கள் சத்துவகுணம் மேலும் சாத்விகர்கள். மூன்றாவது பாசுரத்துல அதற்குண்டான காலம், அந்த காலத்தோடு அந்த விடிய கால பொழுது அந்த காலத்துல நம்மளை ஈடுபடுத்தி அதோட நமக்கு உண்டான விரோதிகளை எல்லாம் போக்கி கொடுத்து நமக்கு அந்த நாம சங்கீர்த்தனை நம்பிக்கை வரும்படி செய்து நம்மையும் அதிலே ஒருவராக ஆக்கி வைத்த அந்த பெரியோர்கள் அவர்களை சொல்லுகிறது. 4ஆம் பாட்டில் ஞானதீப பிரகாசராய் அத்தாலே உத்துங்கமான பதத்திலே இருக்கும்படியான சம்பந்தமுடையவர்களையும். 4ஆம் பாட்டுக்கு என்ன விஷயம்னா ஞானதீப பிரகாசராய் இப்படி இந்த சிறந்த ஞானத்தை உடையவர்களாய் ஞானம் அப்படி பிரகாசிக்கிறதா வாட்ட
எல்லோருக்கும் ஞானம் பிரகாசிக்கிறது. இருந்தாலும் நம்மையும் இந்த நாம சங்கீதத்தை ஈடுபடுத்தி நமக்குண்டான விரோதிகள் எல்லாம் போக்கும் சக்தியுடைய அந்த எம்பெருமானிடம் நம்மை ஆட்படுத்தி வைக்கக்கூடிய அந்த மகா பெரியோர்கள் அவர்கள் அந்த சிறந்த ஞானம் ஒளி வீசுபவர்களாய், ஞானதீப பிரகாசராய், அத்தாலே உத்துங்கமான பதத்திலே உயர்ந்த இடம், உயர்ந்த ஸ்தானம், அந்த உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை உத்துங்க ஸ்தானத்திலே உத்துங்கமான பதத்திலே இருக்கும்படியான சம்பந்தம் உடையவர்களையும் இப்படி அந்த சிறந்த ஞானத்தோட அதனாலே உயர்ந்த இருப்பவர்களை எம்பெருமானுடைய சர்வநாம சங்கீர்த்தனத்தில் தகுதி உள்ளவர்களாக்கி நம்மளையும் சேர்த்துக்கிறார். நாமும் அதுல போய் சேர்றோம். இப்படி நமக்கும் ஞானம் அனுஷ்டானம் எல்லாம் வருது. அவனுடைய சர்வநாம சங்கீர்த்தனத்திலே சங்கதரானபடி சம்விதானம் பண்ணும்படி சொல்லுகிறது. ஆக சங்கத நாமளும் அதோட சேர்ந்துட்டோம். சம்விதானம் தகுதி உள்ளவர்களாக்கி தந்த விதத்தை சொல்லுகிறது. அப்ப மூணாம் பாட்டுல அந்த தகுதிகளை ஆக்கி வைத்தது விவேகித்து, இந்த நாலாம் பாட்டுல எப்படி நம்மளையும் தகுதி உடையவர்கள் ஆக்கி இந்த சிறந்த ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் அந்த எம்பெருமானுடைய சர்வநாம சங்கீர்த்தனத்துல நம்மையும் ஈரும்படி செய்தது. அந்த விஷயம் சொல்லப்படுறது இந்த நாலாம் பாசுரத்துல. அப்புறம் ஐந்தாம் பாட்டில் பகவத் குணவித்தர் பாசுரம் கேட்கையில் அபேட்சிக்கும்படி சொல்கிறது. இப்படி பகவத் பக்தியில திளைச்சு போய் இருக்கேன். அப்படி பாசுரம் கேட்கும் போது நம்மை அவர்கள் விரும்புகிறார்கள். நாமளும் போயிட்டு வரோம் பஜனைக்கு. நானும் திருநாம சங்கீதத்துக்கு போயிட்டு வரேன். கூட வரல, நம்ம அது பக்கத்தாத்துக்காரர் நம்ம அப்படியே பாக்கல. பிரகாசமா வரானே, சிறந்த ஞான ஒளி வீசுறது. அவன் பேச்சில சத்துவம் தெரிகிறது. நல்ல பகுத்தறிவோட இருக்கான். அந்த விவேகம்லாம் அவனுக்கு வந்துருத்தோம். நாமும் சென்றால் என்ன நாளை அப்படின்னு இந்த பகவத் பக்தியில திளைத்திருப்பவர் பாசுரம் கேட்கையில் அவர்களால் விரும்பப்படுவது. அதை இங்க சொல்ற பகவத் குணவித்தர் பாசுரம் கேட்கையில் அபேட்சிக்கும்படி சொல்கிறது. நானும் ரொம்ப அற்புதமா ஆனந்தமா அனுபவிச்சேன். அந்த பஜனையை என் காதால கேட்டேன். நானும் பஜனை பண்ணேன். நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு ஆனந்தப்பட்டேன். நானும் நாம சங்கீர்த்தனம் பண்ணினேன். எல்லோரும் என்னை விரும்பினார்கள். அதை இந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அந்த அஞ்சாம் பாசுரத்துல சொல்றப்படும். ஆறாம் பாட்டில் அபிஜாதமும் ஆஹ்லாத கரமுமான திருநாம சங்கீர்த்தனத்திலே அன்வயப்பிக்கும்படி சொல்லுகிறது. இந்த புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விரிசங்கின் பேரரவன் கேட்கிறையோ. அற்புதமான பாசுரம். இப்படி மிக உயர்ந்த மகிழ்ச்சி ஊட்டுவது ரொம்ப மகிழ்ச்சி. அபிஜாதமும் ஆஹ்லாத கரமும் கையிலங்க நெல்லிக்கனியா இருக்கு. ஆஹ்லாத கரமுமான அபிஜாதமும் ரொம்ப உயர்ந்தது, மிக உயர்ந்தது, மகிழ்ச்சி கொடுப்பது. அதுக்கு ஆஹ்லாத கரம்னு பேரு. நம்ம கையிலங்க நெல்லிக்கனி போல நம்ம கையிலதான் மகிழ்ச்சி இருக்கு. அபிஜாதம் மிக உயர்ந்ததா இருக்கு. அப்பேற்பட்ட திருநாம சங்கீர்த்தனம் அதிலே ஈடுபாடு கொள்ளும்படியை கூறுகிறது. அதனால எல்லோரும் அதுல ஈடுபடணும். அதை இந்த ஆறாவது பாசனம் புள்ளும் சிரமணகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்கிலையோ அந்த பாசனத்துல சொல்றார். ஆக நாம சங்கீர்த்தனத்தை பெருமையெல்லாம் சொல்றார். இந்த நாம சங்கீர்த்தத்தை நம்மளை ஈடுபட வச்சவா, நமக்கு அதை காட்டி கொடுத்த அந்த சத்துவகுணம் உள்ள பெரியோர்கள் இப்படி நாம சங்கீர்த்தத்துக்கு நம்முடைய விரோதிகள் எல்லாம் எம்பெருமான் போக்கி கொடுக்கிறான். நாம சங்கீர்த்தனம் தான் நமக்கு சரணாகதிக்கு மட்டுமல்ல, நம்ம விரோதியை எல்லாம் அழித்து குடிக்கிறது. இந்த பெருமையை சொல்லிண்டே வர. அப்புறம் ஏழாம் பாட்டில் பகவத் பிரத்யாசன்னரோடு ஆசக்தியுடையாரையும் மனோபிராமமான நாம சங்கீர்த்தனத்திலே சமர்த்தராய் ததுக்தி பலராக்கும்படி சொல்லுகிறது. இந்த ஏழாவது பாட்டு பகவத் பிரத்யாசன்னர் அப்படின்னு சொன்னா எப்போதுமே பகவத் அனுபவத்திலே இருக்கக்கூடியவர்கள். அவளுக்கு இந்த சிற்றின்பம் கிடையாது. எப்பவும் பகவத் குணானுபவம் செய்யக்கூடியவர்கள்.
அவர்களுக்குத்தான் பகவத் பிரத்யாசன்னர்னு பேர். எப்போதுமே பகவத் அனுபவம் தான் அவருக்கு மேலோங்கி நிற்கும். அதை விரும்புபவர்களையும் ஆசக்தி உடையாரையும், ரொம்ப ஆசக்தினா விருப்பம்னு அர்த்தம். அடியனுக்கும் பகவத் அனுபவத்திலே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். நாம மிகவும் விரும்பத்தக்கதான திருநாம சங்கீர்த்தனம், மனோபிராமமான, அப்படி மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நாம சங்கீர்த்தனத்திலே சமர்த்தராய், அதுல வல்லவராய், அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய கோஷ்டியிலேயே அவர் வந்துட்டாருன்னா இன்னைக்கு ரொம்ப பஜனை கலகட்டும் சொல்றோம். இன்னைக்கு நன்னா இருக்கும் நாம சங்கீர்த்தனம். அதுல வல்லராய் இந்த பகவத் அனுபவத்திலேயே இருக்கக்கூடியவர்கள், அதையே விரும்புபவர்களையும் மிகவும் விரும்பத்தக்கதான மனோபிராமமான அந்த நாம சங்கீர்த்தனத்திலே வல்லவராய் ததுக்தி பரராக்கும்படி சொல்லுகிறது. தது உக்தி பரர் அப்படின்னா அந்த எம்பெருமானால் சொல்லப்பட்ட ஞானத்தை ஒருவராக ஆக்கும்படி சொல்லப்பட்டது. ஆக எம்பெருமான் விரோதி இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ற காலத்துல எம்பெருமான் விரோதியும் நோக்கி கொடுக்கிறான். நம்மள அதிலேயே ஈடுபடுத்தி நாமளும் ஞான பிரகாசம் அடையும்படி செய்கிறான். அதை இந்த 7ஆம் பாட்டு காட்டுறது. கீச்சு கீச்சு என்றும் ஆணை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே. அந்த பாசுரத்துல இப்படி பகவத் அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதை விரும்பும் அவர்களையும் மிகவும் விரும்பத்தக்கதான மனோபிராமம் சொல்ல தேனும் பாலும் கண்ணலும் அமுதும் ஒத்ததான அந்த பகவன் நாமாக்களை சொல்லுவதில் வல்லவராக்கி அந்த எம்பெருமானால் சொல்லப்பட்ட ஞானத்தை உடையவர்களாக ஆக்கும்படி எப்படி இருக்கா அந்த விஷயம் சொல்லப்பட்டது இந்த 7ஆம் பாசுரத்துல. 8ஆம் பாட்டில் பகவத்குண ஞான நிஷ்டரையும் இதிகாச உத்தமான குணநாம சங்கீர்த்தனத்திலே பிரவணராக்கும்படி சொல்லுகிறது. கீழ்வானம் வெள்ளெண்ண எருமை சிறுவீடு பாசுரம். ஆக இந்த பகவத் குணத்துல ஈடுபட்ட அந்த ஞானி நாம சங்கீர்த்தனம் பண்ண வந்திருக்கோம். அதுல முதல்ல ருச்சி வந்துருத்து. அப்புறம் சத்துவகுணமா சாத்விகோடைய சகவாசம் வந்தது. அதற்கு உகந்ததான காலம் வந்தது. அப்படி நான் அந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ண தொடங்கினேன். எனக்கு சிறந்த ஞானம் வந்தது. அதனால பகவத் பக்தி வந்தது. அப்பேற்பட்ட இந்த நாம சங்கீர்த்தனத்திலேயே ஈடுபாடு கொள்ளும்படி என்னை தூண்டியது. இப்படி பகவத் அனுபவத்தில் இருக்கக்கூடிய எனக்கு எம்பெருமான் நன்றாக ஞானத்தை வழங்கி என்னை ஆக்கி வைத்தான். இப்படி இந்த பகவான் குணத்திலே ஈடுபட்ட ஞானிகளை இதிகாசங்களில் காட்டப்பட்ட பகவான் குணங்களை பாடுவதில் ஈடுபாடு கொண்டவர்களாக ஆக்கும்படி கூறப்பட்டது. அப்ப இந்த 8ஆம் பாட்டுல பகவத் குண ஞான நிஷ்டரையும் இதிகாச உத்தமான குணநாம சங்கீர்த்தனத்திலே பிரவணராக்கும்படி சொல்லுகிறது. ஆக இதிகாசங்கள்ல காட்டப்பட்டது அந்த பிரகலாதன் எப்பேற்பட்ட நாமத்தை சொன்னான். இப்படி இந்த பக்தால் எல்லாம் எம்பெருமானுடைய இந்த கல்யாண குணங்களை எல்லாம் இந்த நாம சங்கீர்த்தனத்திலே பாடினார்கள். அவருக்கு ஈடுபாடு வந்தது. அப்படி நமக்கும் ஈடுபாடு வரும்படி இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டது. 9ஆம் பாசுரம் சௌகந்திய சாரஸ்ய யுக்தர் விகாசத்தையும். இப்படி எம்பெருமானவன் எல்லா நறுமணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான். இந்த லோகத்துல என்னென்ன உயர்ந்த வஸ்துக்கள் இருக்கோ, எது பவித்திரமான வஸ்துக்களோ அந்த பவித்திரங்களுக்குள்ளே எம்பெருமான் பவித்திரனாக பல்லாண்டு என்ற பவித்திரனை பரமேட்டியன்னு சொல்றோம் இல்லையா? அப்படி பவித்திர வஸ்துக்களுக்குள்ளாம் உயர்ந்தவனாக அந்த பவித்திர வஸ்துக்களுக்கு எல்லாம் அந்த பவித்திரத்தை தந்தருளி, அதே போல அந்த எம்பெருமான் சௌகந்திய சாரஸ்ய யுக்தர் விகாசத்தையும். இப்படி அந்த எம்பெருமான் தான் அந்த நறுமண பொருட்கள், அந்த பரிமள பொருட்கள், அப்பேற்பட்ட அந்த நல்ல வாசனை பொருட்களை காட்டிலும் வாசனை உடையவனாகவும் அந்த நல்ல வாசனை பொருட்களுக்கெல்லாம் அந்த நறுமணத்தை கொடுப்பவனாகவும்
சத்வோத்ரிக்த சமாராதன சம்விதமான தத்பரராகிறபடியையும் இப்படி எல்லா சுவைகளுக்கெல்லாம் ஏலிசையின் பொருள்தானேங்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் எல்லா சுவைகளுக்கும் சுவையாக இருக்கிறார். சர்வகந்தகா சர்வரசகா. சுவையன் திருவின் மணாளன்கிறார் நம்மாழ்வார். அப்படி எல்லா சுவைகளுக்கும் சுவையாக இருக்கிறான் எம்பெருமான். எல்லா நறுமணப் பொருட்களுக்கும் நறுமணமாக மேலே இருக்கிறான். எல்லா பவித்திர வஸ்துக்களுக்கும் பவித்திரனாக எம்பெருமான் இருக்கிறான் என்று ஊகித்து உணர்ந்தவர்களுடைய சமாராதன சம்விதான தத்பரராகிறபடியையும் காட்டி பரிபூர்ண ஞானரையும் பரிபூர்ண ஞானர் இப்படி எம்பெருமான் தான் எல்லா பவித்திர வஸ்துக்களுக்கும் பவித்திரமா இருக்கான். எல்லா நல்ல வாசனை பொருட்களுக்கும் வாசனையோடு இருக்கிறான். எல்லா சுவைகளுக்கும் சுவையாக இருக்கிறான் என்று ஊகித்து உணர்ந்தவருடைய ஞான மலர்த்தி. அதுக்கு பரிபூர்ண ஞானம். புண்டரீகாட்சன் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தன தத்தராக்கி சேர்த்துக் கொள்ளும்படி சொல்லுகிறது. இப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் நாம மேல சொன்னமே நம்மளையும் திருநாம சங்கீர்த்தனத்துல ஈடுபடுத்தி நமக்கு நல்ல பெரியோர்களை காட்டி கொடுத்து அவர்கள் மூலமாக நமக்கு பகுத்தறிவையும் கொடுத்து அந்த திருநாம சங்கீர்த்தனம் பாடுவதிலே சத்துணராகி சாத்விகர்களாக்கி அந்த திருநாமத்தை சொல்லக்கூடிய அந்த காலத்தை நமக்கு உணர்த்தி அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அந்த நாம சங்கீதத்தை நமக்கு ஒரு ருச்சியை கொடுத்து நம்முடைய விரோதியை எல்லாம் போக்கி வைத்து நம்மளை பகவத் பரராக்கி நமக்கு எல்லா விதமான ஞானங்களையும் கொடுத்து அந்த பகவத் அனுபவத்தை நம்மளை மூட்டி வைத்து அந்த எம்பெருமான் அவன் அந்த எம்பெருமான் யாரு? சௌகந்திய சாரஸ்ய யுக்தர் விகாசத்தையும் அந்த எம்பெருமான் நறுமணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாகவும் எல்லா சுவைகளுக்கும் சுவையாகவும் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை முழுமையாக உணர்ந்து பரிபூர்ண ஞானராய் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தன தத்தராக்கி சேர்த்துக் கொள்ளும்படி சொல்லுகிறது. அப்பேற்பட்ட அந்த கோஷ்டியிலே ஒன்றாக சேர்ந்து கொண்டபடியையும் முழுமையாக பெற்ற ஞானத்தை உடையவர்களாகியும் அந்த புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணன் அந்த எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தன கோஷ்டியிலே ஒன்று சேர்ந்ததும் கூறப்படுகிறது. இப்ப நாம முழுமையாக ஆரம்பத்துல ஒண்ணுமே தெரியாம இருந்தோம். நமக்கு சத்துவகுணம் சத்துவனுடைய சகவாசம் சத்துவமான காலம் அந்த சிறந்த ஞானம் அந்த திருநாம சங்கீர்த்தத்திலே ருச்சி நமக்கு அந்த ருச்சியைக்கு விரோதமா இருக்கக்கூடிய எல்லாம் போக்கி கொடுக்கக்கூடிய அந்த எம்பெருமான் மீது உள்ள ஈடுபாடு அந்த பகவத் அனுபவம் அந்த பகவான் குணங்களிலே ஈடுபடுதல் இதிகாசங்களிலே சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த பகவத் குண அனுபவத்தையே பொழுதுபோக்காக கொண்டு ஈடுபடுதல். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தான் நமக்கு சுவையா இருக்கான். அந்த எம்பெருமான் தான் நமக்கு நறுமணமா இருக்கான். இவற்றையெல்லாம் முழுமையாக அறிந்து கொண்டு பரிபூர்ண ஞானராய் அந்த புண்டரீகாட்சன் எம்பெருமான் அந்த செந்தாமரை கண்ணன் எம்பெருமான் அவருடைய திருநாம சங்கீர்த்தன கோஷ்டியில நாமளும் ஒன்று சேர்ந்துட்டோம். இது 9வது பாசுரத்துல சொல்லப்படும். தூமடி மாடத்து சுற்றும் விளக்கரிய பாசுரத்துல சுவாபதேசார்த்தமா இந்த விஷயத்தை சொல்றார் ஸ்ரீ வனமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமி. 10ஆம் பாட்டில் வாக்பணிதி உடையரையும் சிறப்பாக பேசும் திறமை பெற்றவர்கள் நோற்று சுவர்க்கம் புயன்ற அம்மனாய் பாசுரத்துல வாக்பணி உடையரையும் சம்ஸ்த பிரதிபந்தக நிவர்த்தகமான சமஸ்த பிரதிபந்தக நிவர்த்தகம் எல்லா இடையூறுகளையும் போக்க வல்ல சர்வேஸ்வரனுடைய நாம சங்கீர்த்தனத்திலே பிரதிபந்தக நிவர்த்தகமான சர்வேஸ்வர நாம சங்கீர்த்தனத்திலே அப்பா நமக்கு இவ்வளவு சேர்ந்து வந்துருத்து. நாம அந்த திருநாம கோஷ்டியில சேர்ந்துட்டோம். பரிபூர்ணமான ஞானம் வந்துருத்து. நாம எல்லாத்தையுமே உணர்ந்துட்டோம். நாம பகவத் பக்தி வந்துருத்து. ஞான பக்தி வந்துருத்து. வைராக்கியம் வந்துருத்து. இப்படி எல்லாமே வந்தா என்ன ஆகும்? நமக்கு எல்லா இடையூறுகளும் எல்லா விரோதிகளும் போக்கடிக்கப்படும். எப்படி போக்கடிக்கப்படும்? சர்வேஸ்வர நாம சங்கீர்த்தனத்திலே சககாரிகளாக்கி கொண்டபடியை சொல்லுகிறது
இப்படி இந்த திருநாம சங்கீர்த்தனம் தான் நமக்கு நல்ல வழியை காட்டக்கூடியது, நற்கதியை காட்டக்கூடியது. ஆக இந்த இடத்துல இந்த 10ஆம் பாசுரத்துல வாக் பணிதியுடையாயும், இந்த வாக் பணிதின்னு சொன்னா பேசும் திறமை உள்ளவர்கள், அந்த பேசும் திறமை பெற்றவர்களை நாமும் அவர்களுடைய கூடி அந்த நாம சங்கீர்த்தனத்தை அற்புதமா நாமளும் ஒன்று சேர்ந்துட்டோம். அந்த கோஷ்டியில நாமளும் அற்புதமா இருக்கோம். நமக்கும் எல்லா விதமான பேச்சு திறமை, சங்கீர்த்தனத்தை பாடுறது எல்லாம் நமக்கும் வந்துருத்தோம். இப்பேற்பட்ட நமக்கு வரக்கூடிய அந்த இடையூறுகளை எல்லாமே அந்த சர்வேஸ்வரனுடைய யாரு சமஸ்த பிரதிபந்தக நிவர்த்தகமான சர்வேஸ்வர எல்லா விதமான இடையூறுகளையும், எல்லா விதமான கஷ்டங்களையும், எல்லா விதமான துன்பங்களையும், எல்லா விதமான துயரங்களையும் போக்கக்கூடிய சர்வேஸ்வர நாம சங்கீர்த்தனத்திலே சககாரிகளாக்கி நம்மையும் உதவி புரியக்கூடியவர்களாக சேர்த்துக் கொண்டது பேசப்படுகிறது. சககாரினா நமக்கு வந்து உதவின்னு அர்த்தம். இப்படியாக இந்த 10 பாசுரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயத்தை நாம சங்கீர்த்தனத்தோட வைபவம், அந்த சங்கீர்த்தனத்தை பாட வந்தவர்களான பெரியோர்கள், சத்துவகுணம் உள்ளவர்கள், ஞான அனுஷ்டானம் புரிந்தவர்கள், நமக்கு அவரோட ஏற்பட்ட சகவாசம், அந்த நாம சங்கீர்த்தனுக்கு உகந்ததான காலம், அந்த நாம சங்கீர்த்தனம் நாம சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்தால் உண்டான ஞானம், அந்த எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பு மகிழ்ச்சி, பகவத் அனுபவத்துல ஈடுபாடு, பகவத் குணானுபவத்தையே பொதுபோக்காக கொள்ளுதல், இப்பேற்பட்ட அந்த ஞானிகளுடைய அந்த பகவத் குணானுபவத்தை நாமும் சேர்ந்து அனுபவித்தல், இப்படி எல்லா விதமான சுவைகளுக்கும் நறுமணத்திற்கும் இருப்பிடமான அந்த எம்பெருமான், அவனை காட்டிலும் மேலான ஒன்று இல்லை. அப்பேற்பட்ட அந்த புண்டரீகாட்ச பெருமான், அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன், அவனுடைய நாம சங்கீர்த்தனம் தான் நமக்கு எல்லா கஷ்டங்களையும் போக்க வல்லது. திருநாம சங்கீர்த்தனம் ஆபத்திலே புறவே சுரந்தது திருநாம வைபவமிரே. ஆக அந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி கொடுக்கக்கூடிய அந்த திருநாம வைபவம், அந்த நாம சங்கீர்த்தனத்துல நாமளும் சேர்ந்துட்டோம். நமக்கும் எல்லா விதமான ஞானமும் வந்தது, நமக்கும் அந்த வாக்விலாசம் வந்தது. இதனால இந்த 10 பாட்டுல அந்த சரணாகதன், அந்த பிரபண்ணன் திருநாம சங்கீர்த்தனத்துல ஈடுபட்டு அவருடைய பெருமையை எல்லாம் அற்புதமா இந்த 10 பாசுரங்கள் வழி நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார் ஸ்ரீ வானமாமலை ஜீயர் சுவாமி. அப்பேற்பட்ட ஜீயர் சுவாமி திருத்தாமையில் பல்லாண்டு பாடி இன்னைக்கு உபன்யாசத்தை நிறுத்திப்போம். மேற்கொண்டு இந்த நாம சங்கீர்த்தத்தால நமக்கு என்னென்ன நன்மை கிடைத்தது அந்த விஷயத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ கிருஷ்ணா. என்னம்மா இப்ப நீங்க சொன்ன உபன்யாசம் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அம்மா ஏதாவது இடம் புரியலையா? எப்பவுமே உள்ள நெல்லிக்கணி